ஹலோ கைஸ், இன்னைக்கான வீடியோவில் என்ன பார்க்க பார்த்தீங்கன்னா அனிமியானா என்ன? அனிமியான்னு சொன்னது எல்லாருமே உடம்புல ரத்தம் கம்மியாக இருக்குது, ரத்தம் கம்மியாக இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் இந்த அனிமியானா என்ன தெரிஞ்சுக்கலாம். அனிமியானா பாடியில் இருக்க ஆர்பிசி இருக்கு பார்த்தீங்களா, அதில் இருக்க ஹீமோக்ளோபின் கான்சன்ட்ரேஷனும் ஆக்சிஜன் பைண்டிங் கான்சன்ட்ரேஷனும் கம்மியாக இருக்கிறதுனால தான் இந்த அனிமியான்னு சொல்கிறாங்க. நார்மலாக ஒரு அடல்ட்டுக்கு ஹீமோக்ளோபின் வந்து பாடியில் எவ்வளோ இருக்கும் பார்த்தீங்கன்னா, மேலுக்கு பார்த்தீங்கன்னா 14 to 18 கிராம் பர் டெசிலிட்டர் அளவுக்கு இருக்கும். ஃபீமேல்ஸுக்கு பார்த்தீங்கன்னா 12 to 16 கிராம் பர் டெசிலிட்டர் அளவுக்கு இருக்கும். டைப்ஸ் ஆஃப் அனிமியா என்னென்ன இருக்குன்னா, அயன் டெஃபிஷியன்சி அனிமியா, மெக்லோபிளாஸ்டிக் அனிமியா, பெர்னியசிஸ் அனிமியா, ஹெமரேஜிக் அனிமியா, ஏபிளாஸ்டிக் அனிமியா, சிக்கிள் செல் அனிமியா. அனிமியானா நம்ம பிளட்ல வந்து அயன் வந்து கம்மியாக இருக்கனால வர்றது தான் அயன் டெஃபிஷியன்சி அனிமியா. மெக்லோபிளாஸ்டிக் அனிமியானா நம்ம விட்டமின் B12 ஃபோலிக் ஆசிட் வந்து இன்டேக் வந்து நம்ம கம்மியாக எடுத்துக்கிறதுனால வர்றது தான் மெக்லோபிளாஸ்டிக் அனிமியா. பெர்னிசிஸ் அனிமியானா நம்ம பாடியில் வந்து விட்டமின் B12 வந்து நம்ம கம்மியாக எடுக்கிறதுனால வர்றது பெர்னிசிஸ் அனிமியா. சிக்கிள் செல் அனிமியானா நம்ம ஆர்பிசி ஷேப் வந்து சிக்கிள் ஷேப்பாக அது கன்வெர்ட் ஆகிடும், அதனால வர்றது சிக்கிள் செல் அனிமியா. ஹெமரேஜிக் அனிமியானா எக்ஸஸ் ஆஃப் பிளட் வந்து ப்ளீடிங் ஆகிறதுனால வர்றது தான் ஹெமரேஜிக் அனிமியா. ஏபிளாஸ்டிக் அனிமியானா நம்ம போன் மேரோவில் வந்து ஆர்பிசி ப்ரொடக்ஷன் வந்து கம்மியாகிறதுனால வர்றது தான் ஏபிளாஸ்டிக் அனிமியா. எந்தெந்த கண்டிஷன்ல இருந்தா ரிஸ்க் ஆஃப் அனிமியா இருக்குன்னு சொல்ல போறோம். வந்து புவர் நியூட்ரிஷன் இருந்தா அனிமியா வந்து ரிஸ்கா இருப்பாங்க. புவர் நியூட்ரிஷன்னா நியூட்ரிஷன் டெஃபிஷியன்சிஸ், விட்டமின் B12, ஃபோலேட்டு இந்த மாதிரி டெஃபிஷியன்சிஸ் இருந்தால் வரும். அதுக்கப்புறம் கிரானிக் டிசீசஸ், கேன்சர், டயபெட்டிஸ் இந்த மாதிரி இருந்தால் வரும். அதுக்கப்புறம் ஹெவியாக வந்து மென்ஸ்ட்ரேஷன் நடந்துச்சுன்னா அவங்களுக்கு வந்து எக்ஸசிவாக லாஸ் ஆகுறதுனால வந்து அனிமியா வரும். அதுக்கப்புறம் HIV இந்த மாதிரி பாக்டீரியல் வைரல் இன்ஃபெக்ஷன்ஸ் இருந்தால் வரும். சைன் அண்ட் சிம்டம்ஸ் ஆஃப் அனிமியா ஃபெட்டிகாக இருப்பாங்க, லேக் ஆஃப் எனர்ஜி இருக்கும், வீக்னஸாக இருப்பாங்க, பர்டிகுலராக எக்ஸசைஸ் பண்ணும்போது ஷார்ட்னஸ் ஆஃப் ப்ரீத்தாக இருப்பாங்க, பால்பிட்டேஷன் இருக்கும், செஸ்ட் பெயின்ஸ் இருக்கும், லெக் கிராம்ப்ஸ் இருக்கும், பேல் ஸ்கின் இருக்கும், டிசினஸாக இருப்பாங்க, ஃபெயிண்டிங்காக இருக்கும். டயக்னோசிஸ் பார்த்தீங்கன்னா எப்படிலாம் பண்ணுவாங்கன்னா, ஃபிசிக்கல் எக்ஸாமினேஷன் பண்ணி பார்ப்பாங்க, மெடிக்கல் ஹிஸ்ட்ரி எடுத்து பார்ப்பாங்க, அதுக்கப்புறம் பிளட் டெஸ்ட் எடுத்து பார்ப்பாங்க. என்னன்னா கம்ப்ளீட் பிளட் கவுண்ட் எடுத்து பார்த்துப்பாங்க. இதோட மேனேஜ்மெண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அயன் ரிச் ஃபுட்ஸ்லாம் அதிகமாக எடுத்துக்கலாம். அதே மாதிரி விட்டமின் B12, ஃபோலிக் ஆசிட்ஸ், மெடிக்கல்ஸ் அந்த மாதிரி எடுத்துக்கலாம். இதே மாதிரி சிக்கிள் செல் அனிமியா இருந்தாங்கன்னா பேஷண்ட் பார்த்தீங்கன்னா பிளட் டிரான்ஸ்ஃபியூஷன் பண்ணிக்கலாம். அப்ளாஸ்டிக் அனிமியா இருந்தாங்கன்னா பேஷண்ட் பார்த்தீங்கன்னா போன் மேரோ டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி இன்ஃபர்மேட்டிவான வீடியோ தெரிஞ்சுக்க பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.